27 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்காங்க. அந்த ஒரு ஒரு கிரகத்துக்கும் 3 3 நட்சத்திரமாக பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் இல்லைங்களா? இப்போ உதாரணம் கேத்து அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. அஸ்வினி, மகம், மூலம் கொடுத்துருக்காங்க. இப்போ சுக்கிரன் அப்படின்னும்போது பரணி, பூரம், பூராடம் கொடுத்துருக்காங்க. சூரியன் அப்படின்னும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் 3 3 நட்சத்திரமாக கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணம் அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சிங்களேன். மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும், முதல் ராசியாக இருக்கும். அப்போ மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? செவ்வாயோட வீட்டில் கேதுவுடைய நட்சத்திரம். என்ன தான் வீரமாக இருப்பாங்க, கேத்துன்னும்போது ஞானம். கேத்து நட்சத்திரம்னு சொல்லப்பட்டது சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஞானம் நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு வெட்டிட்டு போகிறது, நல்லா கோவப்படுவாங்க, சிறக்குன்னு அடங்கிடுவாங்க. ஞானம் வந்துடும், நான் சரியில்லை அப்படின்ற மாதிரி அடங்கிடுவாங்க. அப்போது அதே மாதிரி சுக்கிரன் நட்சத்திரம் அப்படின்னும்போது சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் அப்படின்போது சுக்கிரனோட அந்த வேலை செய்யும். சூரியன் நட்சத்திரம், சூரியன் என்ன யார்? ராஜா, ஆளுமை. அப்போது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சந்திரன் நட்சத்திரம் போது பிரயாண விரும்பி